வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம கட்டிங் வீடியோ தான் போட போகிறோம். ஒரு ப்ளவுஸை எப்படி அளவெடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் அளவெடுத்து எழுதி வச்சுருக்கிறேன். இப்போது அது அளவில் பார்த்திங்கன்னா இவங்க ஹைட்டு 14 சென்டிமீட்டர் இருக்குது. நாம் அதில் 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கும் கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கும் எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். அதனால் நான் 15 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இப்போ கழுத்தோட அகலம் வைக்கிறோம். கழுத்தோட அகலம் இது 40 சைஸ் ப்ளவுஸ், அதனால் நம்ம கழுத்தோட அகலம் 3 வைக்கிறோம். அதே மாதிரி ஷோல்டருக்கும் 3 வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கழுத்து ரொம்ப அழகாக வரும். இப்போது பேக் சைடு நெக் இருக்குது இல்லைங்களா, இந்த பேக் சைடு நெக்கு 8 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 8 மார்க் பண்ணிக்கிறோம். 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணி நம்ம வெட்டினா கூட இவங்க 40 சைஸ் ப்ளவுஸுங்கிறதுனால கரெக்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஆம்ஹோல் மார்க் பண்ணும்போது நீங்கள் மேலே ஷோல்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, கழுத்து அகலம் ப்ளஸ் ஷோல்டர் 6 வச்சுருக்கோம். அந்த 6 அப்படியே கீழே வைக்கும்போது அவங்களுக்கு சரியானதாக இருக்கும். ஸோ நம்ம ஆம்ஹோல் அளவும் 6 வச்சுருக்கோம். இதெல்லாம் ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ அகலம் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10, டோட்டலாக 40 சைஸு. 40 4ஆல் வகுத்தா அவங்களுக்கு 10 கிடைக்கும். ஸோ அந்த 10 தான் நம்ம வைக்கிறோம். வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு 1.5 சீம் நம்ம தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கழுத்துக்கும் நான் பாக்ஸ் போட்டுடுறேன். அதே போல் ஆம்ஹோலுக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா, இடுப்பு உயரம், இது 8.5 இல்லை 8 இருந்தால் சரியானதாக இருக்கும். அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. 8.5 இருந்ததுன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் தையலுக்கு எல்லாத்தையுமே நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. இதில் 1.25 சீம் வச்சு பார்த்தேன். ஸோ 1.25 வைக்கும்போது அவங்களுக்கு அளவு சரியாக வரலை. இப்போ பாருங்கள், நான் ஆம்ஹோலில் வரைகிறேன். இப்போது 1.25 சீம் வச்சுருக்கிறேன். 1.25 சீம் வச்சு ஆம்ஹோல் ஜாயின் பண்ணும்போது அவங்களோட அந்த ஆம்ஹோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா 9 இருக்குது. இப்போ இந்த 9 இதில் அளந்து பார்க்கணும். ஸ்கேலில் அது என்ன மாதிரி வளைவு இருக்கோ அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் அளந்து பாருங்கள். எனக்கு 8.5 தான் இருக்குது. ஸோ நான் ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி அந்த வளைவை வரைஞ்சிக்கிறேன். இப்போ கீழே வரைஞ்ச வளைவுலேருந்து அளந்தோம்னா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 9 கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் அவங்களோட சுற்றளவு. இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக அந்த சுற்றளவை மார்க் பண்ணி நீங்கள் தைக்கும்போது தான் ஆம்ஹோலை மார்க் பண்ணிவிட்டு வெட்டும்போது கரெக்டாக இருக்கும். நான் இவங்களுக்கு கழுத்து கொஞ்சம் உள்ளே குடஞ்ச மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நெக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், 15 சென்டிமீட்டரு, அதுக்கப்புறம் 3 அகலம், ஷோல்டருக்கு 3, அந்த 6 அப்படியே ஆம்ஹோலில் வச்சுருக்கேன். அவங்களுக்கு ஒரு சீம் வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10 + 1.5 11. இவ்வளோ தான் டோட்டலாக ப்ளவுஸ்க்கு பேக் நெக்கு வெட்டுறதுக்கு. இப்போ நம்ம வெட்டிடலாம். கழுத்து நீங்கள் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே ஷேப்லேயே நீங்கள் வெட்டுங்க. ஏன்னா மார்க் ஒரு மாதிரியும் நீங்கள் வெட்டுறது ஒரு மாதிரியும் வெட்டுனீங்க அப்படின்னா ப்ளவுஸில் கரெக்டாக வரவே வராது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மார்க்கில் வெட்டணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அந்த மார்க்குகளையே கரெக்டாக வெட்டுங்க. பாருங்கள், இப்போ கீழே வரைக்கும் நம்ம வெட்டியாச்சு. இப்போ நம்ம இதை தையல் நேராக, அதாவது துணி நேராக இல்லைங்கிறதுனால ஒரு கோடு போட்டிருக்கோம். அதையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பேக்கில் டாட் பிடிக்கிறது அந்த அளவுகளை நிறைய பேருக்கு அன்னிவனாகவே வரும். ஸோ இப்போ நம்ம அந்த மடிப்பை அப்படியே ரெடி அளவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் சைட்லேயும் 2 டாட் பிடிக்கிறதுக்குமே அந்த மார்க் வந்துடும். இப்போ எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கிராஸ் கட்டிங் தான் இவங்க கேட்டிருக்காங்க. இப்போது கிராஸ் கட்டிங்கு எந்த இடத்துல கிராஸ் போட்டால் கரெக்டாக வருதுங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு
இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல கிராஸ் எங்கே போட்டாலும் சரி, நீங்கள் நல்லா ஃபுல் கிராஸில் போடுங்க. கிராஸ் போடும்போது நேர் கட்டிங்க அப்படின்னா ஃபுல் நேரில் போடுங்க. அதை நம்ம மாற்றி இப்போது லைனிங் வந்து நேர் கட்டிங்கோ, மெயின் பீஸு கிராஸ் கட்டிங்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. அது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் கிராஸ் பீஸ் போட்டிங்க அப்படின்னா மெயின் கிளாத்லேயுமே கிராஸ் பீஸ் தான் போடணும். இப்போது அந்த பேக் தட்டை கிராஸில் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த பீஸ் எப்படி இருக்கோ, பேக் தட்டு எப்படி இருக்கோ அதில் அப்படியே ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம்கோலு, ஷோல்ட்ரு எல்லாமே வந்து அதில் எப்படி இருக்குதோ அது போலவே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேல் வச்சு போடுற இடத்துலலாம் ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. வளைவுலலாம் கையிலே வளைவு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் வளைவுலாம் போட வேணாம், ஒரு கோடு போட்டுட்டு எடுத்துருங்க. இப்போ வந்துட்டு அந்த இடத்த ஆம்ஹோலை பாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை இன்ச் வந்து உள்ளே குடஞ்சி நம்ம வெட்டிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் சைடுங்கிறதுனால ஒரு அரை இன்ச் மட்டும் குடஞ்சி நம்ம வெட்டிக்கிறோம். வெட்டிட்டு இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோமோ, அப்போ இந்த ரெண்டாவது உள்ளே மார்க் பண்ண பாருங்கள், அதில் தான் நம்ம வெட்டணும். இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து இவங்களுக்கு 6, மேக்ஸிமம் எல்லாருக்குமே 6 கரெக்டாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு தான் வந்து 5.5 கரெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு 6 தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம 6 வந்து பொதுவான அளவாக தான் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜஸ்ட் மார்க்கும் வந்து 13.5 எல்லாருக்குமே மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ 13 வச்சுருக்கிறேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு டாட் பிடிக்கிறோம் இல்லையா, சென்டர் டாட்டு, அதுக்கு வந்து 2.5 மார்க் பண்ணி அந்த 2.5ல் பாதி 1.25 நான் மார்க் பண்ணிட்டேன். இங்கே மேலே டாட் பிடிக்கிறதுக்கு 3 மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் 2 சைட்லேயுமே 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. சைடில் 2 பக்கமுமே கோடு போட்டுட்டு அதையும் அந்த கோடையும் இந்த கோடையும் இணைச்சிருங்க. நான் எப்படி பண்ணுறேங்கிறத ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. இவ்வளோதான், எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நீட்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கீழே வந்து ஒரு வி ஷேப் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது எந்த அளவுமே கிடையாது. ஏன்னா மடித்து தைக்கும்போது அந்த வி ஷேப்பில் வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாட் நேராக வருங்கிறதுனால நான் கீழே வி ஷேப் போட்டிருக்கேன். அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வளைவாக போடுவாங்க. நான் இந்த மெத்தடில் தான் நான் வெட்டி தைப்பேன். நான் தைச்சி கொடுத்த ப்ளவுஸில் எதுலேயுமே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே வரலை. ஸோ அதனால் இதை நீங்கள் தாராளமாக தைக்கலாம். இப்போது ரெடி அளவுக்கு தையலுக்கு மார்க் பண்ணி அந்த இடத்துல ஒரு சிசரில் கட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு தொண்டை சரியில்லை, ஸோ கொஞ்சம் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி வச்சு கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போது நம்ம அந்த இடத்துல ஜஸ்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, மெயின் டாட்டு, அந்த மெயின் டாட்டோட ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் மேலே வச்சு அப்படியே ஒரு தட்டிட்டீங்க அப்படின்னா கையில் அந்த மார்க் இதில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்போது 2 சைடுமே ஒரே மாதிரியான மார்க்கே வந்து உங்களுக்கு வரும். இப்போ என்ன பண்ணலான்னா, நான் இதை எடுத்து வச்சுட்டு நான் கை கட் பண்ண போகிறேன். கை கட் பண்ணுறதுக்கு இப்போது எனக்கு வந்து இவங்களது சுற்றளவு 9 இருக்கிறதுனால இதில் ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் வராமல் நான் வெட்டுறதுக்காக இருக்கிற துணியை அப்படியே மடித்து போட்டு நான் இதில் வெட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வரும் கரெக்டாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் வெட்டிக்கோங்க. இவங்களுக்கு வந்து 7 சென்டிமீட்டர் வருதுங்களா, நேராக ஒரு கோடு போட்டுடுறேன். அங்கேருந்து இறக்கம் 3.5. இதுவுமே பொதுவான அளவு தாங்க, எல்லாருக்குமே 3.5 சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் 3.5 வச்சுக்கோங்க. நம்ம கை சுற்றளவு இருக்குன்னா இல்லையா, நம்ம சுற்றளவு எடுத்தோம்ல 9 எடுத்தோம்.
அந்த 9 கிராஸாக வச்சு இந்த 3/2 எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு. அதே மாதிரி தான் கை சுற்றளவு 6, அதுலேருந்து 1.5 மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மேலே அந்த வளைவில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 3 இதில் ஒரு 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 இன்ச்லேயும் அந்த ரெடி அளவுலேயும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த வி ஷேப் வருது பார்த்திங்களா, இந்த வி ஷேப் சென்டரில் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே தையல் ஒரு மார்க் பண்ணி அப்படியே 1/2 இன்ச்சுக்கு கீழே இறக்குன மாதிரி அந்த கோட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே அந்த 3லேருந்து இந்த 1.5க்கு கரெக்டாக அந்த வளைவை கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா கை வந்து கரெக்டாக வரும். அதுபோல் உள் குழி எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி தாங்க. அதில் சென்டராக எடுத்து அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மெயினாக போட்ட மார்க்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து 2 இப்போ 4 பீஸாக இருக்குது இல்லையா, இது அப்படியே 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்துட்டு இப்போ வந்து உள் குழியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் தான் வரணும். இப்போது ஃப்ரண்ட்டு தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு சிசர் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டி எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டு அதாவது பேக் தட்டு மேலே ஃப்ரண்ட் தட்டை அப்படியே மேலே போட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கேப்புக்கு மட்டும்தான் நம்ம பட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம், நான் 4 பீஸ் வர மாதிரி மடிச்சுக்கிறேன். கிளாத்தை மடிச்சுட்டு இப்போது இதை எப்படி அளக்கணும் அப்படின்னா, பட்டிக்கு ஃபஸ்ட்டு 4.5 இருக்குது பாருங்கள், 4.5. இங்கே வந்து சென்ட்ரு டாட்டுக்கிட்ட 2.5 2.25 தான் வந்து எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து பொதுவான அளவு தான். இப்போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் அளக்கலாம். 3.5 இருக்குது. இப்போது இந்த 2 டாட்டையும் விட்டுட்டு அந்த 3வது டாட்லேருந்து அளந்துக்கோங்க. டோட்டலாக 10.5 இருக்குது. நான் இதில் 11 எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு எடுக்காதீங்க, கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 4.5 எடுத்தோம் இல்லையா, அந்த 4.5 மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 3.5 மேலே 2.5 வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துலையும் 4.5 தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ நான் அந்த 4.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு கோட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல இது ஃப்ரண்ட் சைடு, இதையும் கோடு போட்டு இந்த வளைவுலேருந்து இது வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. வெட்டும்போது கொஞ்சம் வளைவாக வச்சு அந்த சென்டர் டாட் வர இடத்துல கொஞ்சம் வளைவாக வச்சு வெட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி ரொம்ப அழகாக வரும். பாருங்கள், நான் எப்படி வளைச்சி எடுத்துருக்கேன்னு அதே மாதிரி வளைவாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஊக்குப்பட்டி, அப்புறம் வீப்பட்டி, இது 2த்துக்குமே நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ கை எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஊக்குப்பட்டி இதுக்கு மட்டும் நம்ம மீந்திருக்க துணியில் எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் தான் நீங்கள் நார்மல் ப்ளவுஸும் வெட்டணும். நார்மல் ப்ளவுஸில் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சு வெட்ட போகிறோம். லைனிங் துணியில் லைனிங்கை வெட்டி எடுத்துகிட்டு இப்போ இது என்ன ஷேப்பில் வருதோ அதை அப்படியே வந்து மெயின் கிளாத்தில் போட்டு நீங்கள் வெட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ப்ளவுஸ் அளவாக இருக்கும். இதை நான் லைனிங்கில் போட்டு வெட்டணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், ஓகே அதை வெட்டி காட்டுறேன். இதை நீங்கள் அதாவது மெயின் கிளாத்தில் போடணுன்னாலும் நம்ம போட்டு காமிக்கலாம். தேங்க்யூ.